அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை கோடீஸ்வரனாக்கும் இந்த ஒரு பூவை வைத்து வழிபட்டால் போதும், நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பூவை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பூ என்ன பூ, எப்படி வழிபாடு செய்யணும் இந்த பூவை வைத்து அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பூ உங்களை மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக்கும். இது நிறைய பேர் வீட்டில் இருக்கலாம். ஆனால் ஒரு சில வீடுகளிலே இன்னுமுமே இந்த செடியை பற்றின பல விவரங்கள் தெரியாம இருக்குது. இந்த செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஜாத செடி அப்படின்னு சொல்லுவாங்க. பவளமல்லி. இதுல சென்டர்ல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். இந்த பவளமல்லி மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாரிஜாத செடியை உங்க வீட்டுல வச்சு வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பவளமல்லி எங்கெல்லாம் இருக்குதோ, இந்த பவளமல்லியின் வாசனை எங்கெல்லாம் இருக்குதோ அங்க கண்டிப்பா மகாலட்சுமி இருப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம். பாரிஜாத செடி இருக்கும் வீட்டுல லட்சுமியின் வாசனை, லட்சுமியின் வாசம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பாரிஜாத மலர் லட்சுமி தேவிக்கு மிகவுமே விருப்பமானது. இந்த பூவின் மனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு எல்லாம் தேவி தங்குவாள். எனவே பாரிஜாத செடியை வீட்டில் வைப்பதன் மூலம் ஒருவரின் பொருளாதார நிலை மேம்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த செடியை உங்க வீட்டு பால்கனிலேயோ இல்ல வீட்டு வாசல்லையோ, கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில நீங்க இந்த செடியை வளர்ப்பது மேலும் உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்க இந்த பவள மல்லியை வளர்ப்பதினால் நீண்ட நாட்களாக கிடைக்காம இருந்த பணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடனில் இருந்து நீங்க விடுபடலாம். இந்த பாரிஜாத செடியின் ஒரு துண்டை வச்சு நாம ஒரு சிறந்த பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை வீடியோ கடைசியில நான் சொல்றேன். வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம வாங்க. அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லி இருக்கிறேன். லட்சுமி தேவியின் படத்திற்கு முன்பாக நாம இதை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பவளமல்லி பூ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானது. இந்த பூவை வச்சு நாம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம மகாலட்சுமி வழிபாடுகள் செய்வோம். அப்படி பவளமல்லி உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்ல அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல வாங்கி பால்கனிலேயோ இல்ல உங்க வீட்டு வாசல்லையோ கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக இந்த செடியை நட்டு வளர்த்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நீ பொருளாதாரத்துல மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லம்மா, எங்க வீட்டுல நாங்க பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், இங்க செடி வைக்கிறதுக்கெல்லாம் வசதி கிடையாது அப்படிங்கிறவங்க சின்னதா ஒரு பூந்தொட்டி வைங்க, அதுல கூட நீங்க வச்சு வளர்க்கலாம். இது கொஞ்சம் ஒரு மரம் மாதிரி தான் வரும். ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. உங்க வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகம். பணப்பிரச்சனையிலிருந்து பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இந்த பவளமல்லி செடி. இந்த செடிக்கே இவ்வளவு விசேஷம் அப்படின்னா இந்த பவள மல்லிக்கு எவ்வளவு விசேஷம்னு பார்த்துக்கோங்க. மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு பூ அப்படின்னா இந்த பவள மல்லி தான். பொதுவாகவே மல்லிகை பூ அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த பவளமல்லி அப்படிங்கிறது மிக மிக ரொம்பவே பிடித்தமான ஒரு பூக்கள் அப்படின்னு நாம சொல்லலாம். இப்போ கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பவளமல்லி செடி இருக்கும். அங்கு சென்று அந்த பூக்களை பறித்து நீங்க மகாலட்சுமிக்கு அதை சூட்டி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன கேக்குறீங்களோ மகாலட்சுமி அதை மனமுகர்ந்து உங்களுக்கு கொடுத்து விடுவாள். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த பவளமல்லி. இது மாலை நேரத்துல பூக்கும். ஆக நம்ம கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா தண்ணி தெளிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு காலை மாலை வேளைகள்ல தாராளமாக நீங்க லட்சுமி வழிபாடுகள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது உங்க வீட்டு பூஜை அறையில லட்சுமியினுடைய படம் இருக்குது அப்படின்னா முழுவதுமா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. விக்கிரகம் வச்சிருக்கிறீங்கன்னா பால் கொண்டாவது அபிஷேகம் செய்து இந்த பவள மல்லி பூவை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க.
நெய் தீபமாக ஒன்று ஏற்றிக்கோங்க. கற்கண்டு சாதம் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா குட்டி குட்டி டைமண்ட் கற்கண்டை கூட நீங்கள் அப்படியே நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். மகாலட்சுமி கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் பணப்பெருக்கம் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும், செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த பவளமல்லியை வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரன் ஆவது உறுதி. ஏதோ ஒரு வகையில உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கி அதுல வருமானம் அதிகரிக்கும். இல்ல ஒருத்தர்கிட்ட நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் அப்படின்னு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பூ அப்படின்னா இந்த பவளமல்லி பூ தான். இதுல ஒரு சில பேர் வீட்டுல வச்சு வளர்ப்பாங்க. ஆனா இதுல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நம்ம எப்படி மணி பிளான்ட், மருதாணி செடி, கற்பூரவள்ளி, கற்றாழை, துளசி இதெல்லாம் நம்ம கட்டாயம் வீட்டில் வளர்க்க வேண்டும் அப்படின்னு நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன். அதை விட பல மடங்கு பணப்பெருக்கத்தை அதிகப்படுத்தவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உங்க வீட்டில் என்றென்றைக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைக்கவும் இந்த பவளமல்லி செடியை வாங்கி வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருமே இதை வளர்த்துட்டு வாங்க. இதில் இருந்து பூக்கக்கூடிய அந்த பூவை எடுத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமியினோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பவளமல்லி செடியினுடைய ஒரே ஒரு பட்டை எடுத்துக்கோங்க. அந்த பட்டையை எடுத்து அதுல மஞ்சள் நிற துணியை ஒரு முடிச்சா நம்ம அதை தயார் பண்ண போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மஞ்சள் நிற துணியை விரிச்சுக்கோங்க. இந்த பவளமல்லி பட்டைய வச்சுக்கோங்க. ₹1 நாணயம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு முடிச்சா முடிச்சு உங்களுடைய பூஜை அறையில மகாலட்சுமி தாயாரினுடைய படத்திற்கு முன்பாக வச்சிருங்க. இப்படி செய்வதன் மூலமாக கண்டிப்பா நம்ம வீட்டில் அந்த ₹1 1 கோடியாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பவளமல்லி இந்த பூவை பத்தி பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பல சித்தர்கள் பல ஞானிகள் எல்லாருக்கும் இதை சொல்லி அவங்களும் பயனடைஞ்சிருக்காங்க. கை மேல பலன் தரக்கூடிய இந்த பவளமல்லியை எங்க கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. ஒரு 4 பூ கிடைச்சாலும் போதும். அதை எடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கு வச்சு வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.